ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா குழம்புக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக தான் மிளகாத்தூள் சேர்க்கும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே போட்டு தாளிச்சிட்டு அது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம், ஏன்னா தயிரும் சேர்க்கறதுனால புளிப்பாயிரும், டேஸ்ட்டே வந்து மாறிடும். அதனால் வந்து சின்ன தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதங்கும் போது வெங்காயம் தக்காளி வந்து டக்குன்னு வதங்கி வந்துடும். இப்போ கொஞ்சமாக வந்து புதினா வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இந்த சால்னா இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணும்போது புதினா சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையே வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறமா மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, தயிர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். அந்த மசாலாலாம் வந்து சிக்கனில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம், கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு அந்த சிக்கனை வந்து அந்த மசாலா எண்ணெயோடு நல்லா வேக விடணும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் வந்து வேகட்டும். அதுக்குள்ளே வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அதே மிக்ஸி ஜார்லேயே 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு, கொஞ்சமாக புதினா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா இந்த தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி பாருங்கள், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து சிக்கன் ஓரளவு வெந்து வந்திருக்கு, எண்ணெயும் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். எதுக்காகனா பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு. பரோட்டாவில் வந்து நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். நீங்கள் சாதத்து கூட சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கலாம். உப்பு, உரப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தாலே போதும். சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி வந்து சாதத்து கூட, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாசனையே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.